ஸ்ரீ ரேவா காண்டம் 192 அத்தியாயம். ஸ்ரீபதியின் பிறப்பு. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அன்புள்ளவரே, அதன் பின்னர் தேவ தீர்த்தம் எனும் சிறந்த இடத்திற்கு செல்ல வேண்டும். அங்குள்ள ஸ்ரீபதியை தரிசிப்பதன் மூலம் பூமியில் உள்ள மனிதன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். பகவான் ஜனார்த்தனன் மகரிஷி பிருகுவின் மருமகனாக திகழ்ந்தார். யுதிஷ்டிர மன்னர் கூறினார், ஸ்ரீதேவியின் கணவரும் தேவர்களின் தலைவருமான அந்த பகவான் யார்? அவர் எவ்வாறு தோன்றினார்? முனிவரே, அவர் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளில் ஒருவரா? கேசவன் எவ்வாறு பிருகுவின் உறவினரானார்? பிராமணரே, பிருகுவின் வம்சத்தில் தோன்றியவரை இதனை குறித்து விரிவாக கூறுவது தங்களுக்கு தகுந்ததாகும். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், நான் சாத்தியாவில் சிறந்த கதையை சுருக்கமாக கூறுகிறேன். அனைத்து பெரிய முனிவர்களாலும் கூட இதை விரிவாக விவரிப்பது இயலாத காரியமாகும். நாராயணரின் தொப்புளிலிருந்து தோன்றிய தாமரையிலிருந்து 4 முகங்களை கொண்ட பகவானான பிரம்மதேவர் தோன்றினார். அரசே, அவரது வலது கரத்தின் பெருவிரலில் இருந்து தக்ஷன் பிறந்தார். அவரது மார்பின் நுனியிலிருந்து தர்மன் பிறந்தார். எனவே அவன் தர்மனின் மகனானார். பரத வம்சத்தில் சிறந்தவரே, அஜனான பிரம்மதேவரான அவரே கூட நாராயணரின் உதவியை பெற்றிருந்தார். தக்ஷனின் பின்வரும் 10 மகள்கள் தர்மனின் மனைவிகளாயினர். அவர்கள் மிகுந்த தேஜஸ், ஒளி கொண்டவர்களாக திகழ்ந்தனர். அவர்கள் மருத்வதி, வசு, ஞானா, லம்பா, பானுமதி, சதி, சங்கல்பா, முகூர்த்தா, சாத்யா, விஸ்வவதி மற்றும் ககுப் ஆகியோர் ஆவர். அவர்களில் பாக்கியம் பெற்ற சாத்யா நரன், நாராயணன், ஹட் மற்றும் கிருஷ்ணர் ஆகிய புதல்வர்களை பெற்றெடுத்தாள். அரசே, தர்மனின் இந்த 4 புதல்வர்களும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அம்சங்களின் அம்சங்களாக திகழ்ந்தனர். நரனும் நாராயணரும் தங்கள் ஆன்மாவை பரமாத்மாவுடன் ஒன்றிணைத்து கந்தமாதன மலையில் கடும் தவம் புரிந்தனர். தங்களுக்கு காரணமானதும் ஆனால் தனக்கு வேறு காரணம் இல்லாததும் எதனுடனும் ஒப்பிட முடியாததுமான அந்த பரம்பொருளை அவர்கள் தியானித்தனர். சுட்டிக்காட்ட முடியாதவரும் அறிவிற்கு எட்டாதவரும் பேதமற்றவருமான வாசுதேவனை அவர்கள் தியானித்தனர். அந்த 2 உன்னத ஆன்மாக்களும் யோக சாதனையின் மூலமாக ஈடுபட்டனர். சிறந்த முனிவர்களாக திகழ்ந்தனர். அவர்களின் தவ வலிமையால் சூரியனின் வெப்பம் தணிந்தது. காற்று மென்மையாக வீசியது. அது உடலை தீண்டும் போது இனிமையாக இருந்தது. கொழுந்துவிட்டு எரிந்த நெருப்பு கூட மிகவும் குளிர்ந்தது. சிங்கங்கள், புலிகள் மற்றும் பிற காட்டு விலங்குகள் மான்களுடன் இணைந்து அந்த மலையில் அமைதியாக உலவின. பூமியின் தலைவனே, அவர்களின் தவ வலிமையின் பாரத்தை தாங்க முடியாமல் பூமி ஒரு பசுவை போல தவித்தது. மலைகள் அதிர்ந்தன, பெருங்கடல் கொந்தளித்தது. வானத்தில் உள்ள தங்கள் இருப்பிடங்களில் தேவர்கள் தங்கள் பொலிவை இழந்தனர். அவர்கள் மிகுந்த கலக்கமடைந்தனர். தேவேந்திரனான சக்கரன் அவர்களின் தவத்தால் வாட்டமுற்றான், கோபமும் கொண்டான். அவர்களுக்கு தடைகளை ஏற்படுத்தும் நோக்கில் அவன் தேவலோக மங்கைகளை அங்கு அனுப்பினான். தேவேந்திரன் கூறினான், ரம்பை, திலோத்தமை, குப்ஜை, கிருதாசி, லலித்தை, பேரழகு வாய்ந்த பிரம்மலோச்சை, அழகான புருவங்கள் கொண்ட சும்லோச், திருக்குடைய சுரேபேயி, அலம்புசை, மிஸ்ரகேசி, புண்டரீகை, வருதினி ஆகியோரே மன்மத உணர்வை தூண்டும் வகையில் மிக கவர்ச்சியான தோற்றமதை ஏற்றுக்கொண்டு கந்தமாதன மலைக்கு செல்லுங்கள். அங்கு என் கட்டளைப்படி செயல்படுங்கள். நரன் மற்றும் நாராயணன் ஆகிய 2 பிராமணர்களும் உரிய தீட்சையுடன் தவம் செய்து வருகின்றனர். மற்றவர்களால் மேற்கொள்வது மிகவும் கடினமான தவத்தை தர்மனின் மைந்தர்களான இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அழகான பெண்களே, அவர்கள் இந்த சிறந்த தவத்தை தொடர்ந்து செய்தால் தங்கள் அசாத்தியமான செயல்களின் மூலம் நமக்கு மிகுந்த துயரத்தையும் வேதனையையும் அளிக்கக்கூடும். நமது எதிர்கால வாய்ப்புகளை அவர்கள் அளிக்கவும் கூடும். ஆகவே கூறுங்கள், அஞ்சாதீர்கள். நீங்கள் அனைவரும் இந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். சிறந்த மங்கையரே, ஸ்மரன், காமன் மற்றும் வசந்தன் ஆகியோர் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள்.
மையல் உணர்வை தீவிரமாக தூண்டும் அழகையும் இளமையையும் காணும் பொழுது எந்த ஒரு பணிவான ஆடவனும் காமதேவனின் கந்தர்ப்பனின் ஆதிக்கத்திற்கு உட்படாமல் இருக்க முடியும். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், தேவேந்திரனால் இவ்வாறு கூறப்பட்டதும் அந்த தேவமங்கையர் அனைவரும் வசந்தனுடன் இணைந்து மதனனை காமனை பின்தொடர்ந்து சென்றனர். அவர்கள் கந்தமாதன மலையை அடைந்தனர். வசந்த காலத்தின் வருகையால் அம்மலை பகுதி மலர்ந்த மரங்களுடனும் ஆண் குயில்களின் கூவல் ஒலியால் உயிர்ப்பிக்கப்பட்ட சோலைகளுடனும் ஒரு அழகான பூங்காவாக மாறியிருந்தது. மலையிலிருந்து தெற்கு திசையை நோக்கி தென்றல் காற்று வீசியது. வண்டுகளின் ரீங்கார ஒலியால் அந்த முழு வானமும் மிகுந்த வசீகரத்துடன் திகழ்ந்தது. மரச்சோலைகளிலிருந்து வீசிய நறுமணம் கிண்ணறர்கள், உரகர்கள் மற்றும் எச்சர்களின் நாசிக்கு இடமளித்தது. அழகிய உடல்வாகு கொண்ட அந்த மங்கையர் அனைவரும் தங்கள் இனிய சொற்கள், அங்க அசைவுகள் மற்றும் புன்னகைகள் மூலம் நரன் மற்றும் நாராயணன் ஆகிய முனிவர்களை கவரும் முயற்சியில் ஈடுபட்டனர். அவர்களில் ஒருவர் இனிமையாக பாடினார், மற்றொரு தேவமங்கை நடனம் ஆடினார். அரசே இன்னொருவர் இசைக்கருவிகளை மிகச் சிறப்பான முறையில் இயக்கினார். மெல்லிய அங்கங்களை கொண்ட அந்த பெண்கள் அவர்களை மனதளவில் சலனமடைய செய்வதற்காக தங்கள் நளினமான பாவனைகள், உணர்ச்சி வெளிப்பாடுகள் மற்றும் இனிய சொற்கள் மூலம் பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டனர். இருப்பினும் பூமியின் தலைவனே, அவர்கள் தங்கள் ஆன்மீக பயிற்சியிலும் மன கட்டுப்பாட்டிலும் மிக உயர்ந்த நிலையை அடைந்திருந்ததால் மனதளவில் அவர்கள் சற்றும் பாதிக்கப்படவில்லை. மன்னா, காற்று வீசாத இடத்தில் வைக்கப்பட்ட விளக்கை போல அவர்கள் எந்தவிதமான சலனமும் அசைவும் இன்றி நின்றனர். வாசுதேவனிடம் அர்ப்பணிக்கப்பட்டிருந்ததால் அவர்களின் மனம் நிலையான சமநிலையை கொண்டிருந்தது. நீர் நிரம்பிய பெருங்கடல் எவ்வாறு கொந்தளிப்பதில்லையோ அல்லது கரை புரண்டு வேறொரு உலகத்திற்கு செல்வதில்லையோ அதுபோலவே அவர்களின் மனமும் நிலையாக இருந்தது. அனைத்து உயிரினங்களின் நலனுக்கும் உகந்த வாசுதேவ வடிவிலான அந்த பேரானந்தமான பிரம்மத்தை தியானித்தபடியே அவர்கள் ராகம், பற்று அல்லது துவேஷம், வெறுப்பு ஆகியவற்றிற்கு ஆளாகவில்லை. விளக்குகள் ஏற்றப்பட்ட அறையில் இருள் நுழைய முடியாதது போல பரிபூரண ஞானத்தால் ஒளிரும் அவர்களின் இதயத்திற்குள் ஸ்மரன், காமன் நுழைய முடிவதில்லை. மனிதர்களில் சிறந்தவரே, அந்த மகரிஷிகள் முழு மலர்ச்சியுடன் ஜொலிக்கும் சிறந்த மரங்கள், வசந்த காலம், தென்றல் காற்று, அந்த தேவ கன்னிகைகள், கந்தர்ப்பன், காமதேவன் தொடங்கிய தவம், தங்களின் சொந்த உடல் மற்றும் கந்தமாதன மலை ஆகிய அனைத்தையும் பிரம்மத்தின் ஒரு பகுதியாகவே கண்டனர். நெருப்பு நெருப்பை எரிப்பதில்லை, நீரும் நீரை நனைப்பதில்லை. ஏனெனில் ஒரே தன்மையுள்ள ஒரு பொருள் தனக்குள்ளேயே எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்துவதில்லை. பிரம்மத்தின் உண்மையான வடிவத்தை மீண்டும் மீண்டும் உணர்ந்து கொண்ட அவர்களுக்கு வசந்த காலம், கந்தர்ப்பன் மற்றும் அந்த பெண்களால் எந்தவிதமான தாக்கமோ அல்லது பாதகமான விளைவோ ஏற்படவில்லை. அதன் பின்னர் மன்னா, வசந்தன், மதனன் மற்றும் அந்த மெல்லிய அங்கங்களை கொண்ட பெண்கள் அவர்கள் இருவரையும் சலனமடைய செய்ய மேலும் தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டனர். அப்போது உயர்ந்த மனதை கொண்ட நாராயணர் துணிச்சலை கைக்கொண்டு தனது தொடைகளிலிருந்து சிறந்த அங்கங்களை கொண்ட ஒரு பெண்ணை உருவாக்கினார். பூமியின் தலைவனே, அவளை கண்ட மாத்திரத்திலேயே 3 உலகங்களிலும் உள்ள அழகான பெண்களின் அணிகலன்களும் அழகும் கூட அவளது சிறப்பிற்கு முன்னால் மிக சாதாரணமானவை ஆகிவிடும். அவளை கண்டதும் பூமியின் தலைவனே, காற்று, வாயுதேவ மனதளவில் கலக்கமடைந்து வசந்தன் திகைப்படைந்தான். ஸ்மரனால், காமனால் எதையும் நினைவு கூற இயலவில்லை. ரம்பை, திலோத்தமை முதலான தேவமாதர்கள் அந்த முனிவரின் பார்வைக்கு இலக்கானதும் தங்கள் உள்ளமும் விழிகளும் பொலிவிழந்து போக மிகுந்த கூச்சமும் திகைப்பும் அடைந்தனர். அப்போது மன்னா, மன்மதன், வசந்தன் மற்றும் தேவமாதர்கள் அந்த சிறந்த முனிவர்களை வணங்கி துதித்தனர். வசந்தன், மன்மதன் மற்றும் தேவமாதர்கள் கூறினர், அண்ட சராசரங்களை படைத்து தாங்கும் அந்த இறைவன் எங்கள் மீது திருவுள்ளம் கொள்ளட்டும். அந்த இறைவனின் மாயையால் மயங்கி போன நாங்கள்
இவ்விருவருக்கும் இடையிலான வேறுபாட்டை அறியாமல் இருந்தோம். இருவகை வடிவங்களை கொண்ட அந்த இறைவன் எங்கள் மீது மகிழ்வாராக. அவரே அனைத்து உலகங்களுக்கும் இருப்பிடமானவர், ஆதியும் அந்தமும் இல்லாதவர். சங்கு சக்கரம் போன்ற ஆயுதங்களை தாங்கியுள்ள நரன் மற்றும் நாராயணன் ஆகிய இருவரும் நாங்கள் பிழை செய்திருந்தாலும் கனிவான முகத்துடன் எங்கள் அனைவருக்கும் அருள் புரியட்டும். அவரே அனைத்து கலைகளுக்கும் இருப்பிடம். அவரே அனைத்து பாவங்களாகிய காடுகளையும் எரித்து சாம்பலாக்கும் நெருப்பை போன்றவர். எனவே சார்ங்கம் எனும் வில்லை ஆயுதமாக கொண்ட நாராயண பெருமான் எங்கள் பாவங்கள் அனைத்தையும் போக்கட்டும். புகழ்மிக்கவரும் பாவமற்றவரும் ஆத்ம ஞானம் கொண்டவருமான நரன் எங்கள் பாவங்கள் அனைத்தையும் போக்கட்டும். அவரே அனைத்து உயிரினங்களின் உள்ளத்திலும் உறையும் ஆத்மாவாக திகழ்கிறார். அவர் தம் சடாமுடியை மேலே முடிந்து வைத்துள்ளார். எங்களை மன்னிக்கவல்ல இவ்விருவரின் சாந்தமான முகமும் பார்வையும் இப்பிறவியில் நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கட்டும். மேலும் எங்கள் கல்வியில் இருந்த குறைபாட்டினால் நாங்கள் ஒரு பெரும் பிழையை செய்துவிட்டோம். அதனால்தான் 3 உலகங்களாலும் போற்றப்பட தகுந்த இறைவனான இவர்களை சோதிக்கவும் மயக்கவும் நாங்கள் இங்கு வந்தோம். இறைவனே, தூய ஞானம் கொண்டவனே, மயங்கிய பார்வையை கொண்ட எங்கள் மீது திருவுள்ளம் கொள்ளும். நல்லவர்கள் எப்போதும் தங்கள் தர்மத்தை கைவிடாமல் காப்பார்கள். எங்களை கண்டதும் இந்த சிறந்த மங்கை தோன்றியது போல நாராயணா, பிறவி பெருங்கடலை கடந்து கரை சேர உதவும் சிறந்த அறிவும் தம்மிடத்தில் தோன்றியுள்ளது. எனவே நித்தியமானவரே, மகாத்மாவே, சத்திய சுரூபனே, நாராயணரே, எங்கள் மீது மகிழ்வாயாக. அந்த சத்தியத்தின் மூலம் நீயே அனைத்து மக்களுக்கும் மிகச்சிறந்த புகலிடமாக திகழ்கிறாய். தெளிந்த அறிவும் அமைதியான ஆன்மாவும் கொண்ட நரனே, இனிய முகமும் விழிகளும் கொண்ட இறைவனே, யோகிகளின் தலைவனே, எங்கும் நிறைந்திருப்பவரும் மாறாத இயல்புடையவருமான இறைவனே, தமக்கு அருள் புரியுமாறு வேண்டுகிறோம். நாங்கள் நர பகவானை வணங்குகிறோம், ஹரி நாராயணரையும் வணங்குகிறோம். வணக்கத்திற்குரிய நரனுக்கு நமஸ்காரம், நாராயணருக்கும் நமஸ்காரம். இறைவா, முன்பு நாங்கள் உதவியற்றவர்களாக இருந்தோம். ஆனால் இப்பொழுது எங்களுக்கு உதவ ஒரு தலைவர் கிடைத்துள்ளார். நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நரன் எங்கள் நலனை அருளட்டும். நாராயணா, எங்களுக்கு நன்மையை அருளுங்கள். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், மன்னா, அனைத்து உயிரினங்களின் முன்னிலையிலும் இத்தகைய துதி பாடலால் போற்றப்பட்ட போது பற்று மற்றும் வெறுப்பு ராக துவேஷம் அற்ற நாராயண பகவான் பின்வருமாறு கூறினார். நாராயணர் கூறினார், மாதவன், காமன் மற்றும் தேவ கன்னிகைகளே, வருக. இங்கு வந்துள்ள உங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதனை தெரிவியுங்கள். எங்களை வெல்வதற்காகவே பலனின் எதிரியால் நீங்கள் நிச்சயமாக அனுப்பப்பட்டுள்ளீர்கள். அதனால்தான் இந்த நடனம் போன்ற கலைகளின் வெளிப்பாடு இங்கே நிகழ்த்தப்படுகிறது. பாடல், நடனம் அல்லது அங்க அசைவுகளால் நாங்கள் மயங்குவதில்லை. ஓசை முதலானவற்றாலோ அல்லது புலன்-நுகர் பொருள்களாலோ நாங்கள் பாதிக்கப்படுவதில்லை. அப்படியான புலன்-நுகர் பொருள்களை நான் பயங்கரமானவையாகவே கருதுகிறேன். சிறந்தவர்களே, ஓசை முதலானவற்றின் தொடர்பால் எங்கள் புலன்கள் மாசுபடாத நிலையில் நடனம் போன்றவை எங்களை எவ்வாறு ஆசைக்கு உட்படுத்த முடியும்? நாங்கள் சித்தர்கள். மன்மதனோ ஸ்மரன், மாதவனோ பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு எங்களை வெல்ல இயலாது. நாங்கள் சாத்தியர்கள் அல்ல. தேவேந்திரன் சக்கரன் ஐயங்கள் நீங்கி அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கட்டும். பரம்பொருள், உன்னத புருஷன், பரமேஸ்வரன், பரமாத்மா ஆகிய அவரே அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களின் தோற்றத்திற்கு காரணமானவர். அவரிடமே அனைத்தும் ஒடுங்குகின்றன. அனைத்து உயிர்களிலும் உறைபவர் என்பதால் அவர் சர்வவாசி, அனைத்திற்கும் இருப்பிடமானவர் என்றும் வாசுதேவன் என்றும் அழைக்கப்படுகிறார். 4 வியூகங்களை வெளிப்பாடுகளை கொண்ட அந்த மேலான இறைவனின் அம்சங்களின் அம்சங்களாகவே நாங்கள் இருக்கிறோம். உயிரினங்களின் ஞானோதயத்திற்காக அவர் காட்டிய வழியையே நாங்கள் பின்பற்றுகிறோம். அனைத்து உயிர்களிலும் உறைந்திருக்கும் இறைவனையே நாங்கள் காண்கிறோம். எங்கும் அனைத்தையும் சம நோக்குடன் காண்கிறோம்.
பகுத்தறிவு கொண்ட எங்களுக்கு எவ்வாறு பற்றும் ராகம் வெறுப்பும் ஏற்பட இயலும்? அந்த பூதாத்மா பரமாத்மா என்னிடமும் வசந்தனிடமும் தேவேந்திரனிடமும் தேவ கன்னிகைகளாகிய உங்களிடமும் மன்மதனிடமும் ஸ்மரன் இருக்கிறார். அப்படி இருக்க வெறுப்பு போன்றவை எப்படி இருக்க முடியும்? பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே அனைத்து இறைவர்களுக்கும் இறைவர். அனைத்து உயிரினங்களும் அவருடன் ஒன்றானவை. அவ்வாறிருக்கையில் பற்று ராகம் போன்றவை எப்படி இருக்க முடியும்? பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் உயிரினங்களும் அந்த ஒரே பரமாத்மாவில் இருந்தே தோன்றின. பிரம்மதேவர், தேவேந்திரன், ஈசானன், ஆதித்தன், மருத்துக்கள், விஸ்வே தேவர்கள், முனிவர்கள், சாத்தியர்கள், வசுக்கள், பித்ருக்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், ஆவேகள், நாகங்கள், அரவங்கள், ஊர்வன, மனிதர்கள், பறவைகள், பசுக்கள், யானைகள், சிங்கங்கள், நீர்வாழ் உயிரினங்கள், ஈக்கள், கொசுக்கள், தேனீக்கள், வண்ணத்து பூச்சிகள், நீர்வாழ் புழுக்கள், வேலிகள், மரங்கள், கொடிகள், மூங்கில்கள், புற்கள் என கண்ணுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன. தேவ கன்னிகைகளே, இதுவே உண்மை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இவ்விதமாக பிறந்த ஒருவருக்கு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே யாருடைய மிகச்சிறந்த ஆன்மாவாக இருக்கிறாரோ அவருக்கு எப்படி பற்று, வெறுப்பு மற்றும் பேராசை ஆகியவை ஏற்பட முடியும்? பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அனைத்து உயிரினங்களுடனும் ஒன்றானவர், எங்கும் நிறைந்திருப்பவர் மற்றும் அனைத்தையும் தாங்குபவர். சாதாரண உயிரினங்களில் இருந்து வேறுபட்ட அந்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை சிறுமைப்படுத்திய பின்னர் ராகம், பற்று போன்ற குணங்கள் எப்படி தோன்ற முடியும்? எனவே பெண்களே, நாமும் நீங்களும் மற்றும் அனைத்து உயிரினங்களும் அவருடன் ஒன்றாகிவிட்ட நிலையில் ராகம் போன்றவற்றிற்கு எங்கே இடம் இருக்கிறது? அனைத்தின் ஒற்றுமையையும் உணரும் கண்ணே சமயக் திருஷ்டி, சரியான பார்வை என்று அழைக்கப்படுகிறது. பொருள்களை வெவ்வேறானவை என்று அறிவது ஒரு பொதுவான வழக்கமே. இந்த முழு பிரபஞ்சமும் பஞ்சபூதங்கள், புலன்கள், மனம், பிரதானம், பிரகிருதி மற்றும் புருஷன் ஆகியவற்றால் ஆனது. அப்படி இருக்க வேறுபாடு என்பது என்ன தன்மையுடையது? கடல் நீரில் அலைகள் தோன்றி மறைகின்றன. ஆனால் அவை நீரே என்பதால் அவை நீரிலிருந்து வேறுபட்டவை அல்ல. அதே போலத்தான் ஒற்றுமையின் காரணமாக பிரபஞ்சமும் பிரம்மத்திலிருந்து வேறுபட்டதல்ல. நெருப்பு பொறிகள் மஞ்சள், பழுப்பு, இளஞ்சிவப்பு மற்றும் சாம்பல் நிறங்களில் இருந்தாலும் அவை நெருப்பிலிருந்து வேறுபட்டவை அல்ல. அதுபோலவே இந்த பிரபஞ்சமும் பிரம்மத்திலிருந்து வேறுபட்டதல்ல. அந்த புரந்தரன் தேவேந்திரன் உங்களை ஏவி எங்களிடம் கிளர்ச்சியை உண்டாக்கச் செய்வது முறையற்றது. ஏனெனில் எங்களுக்கு தண்டிக்க தவறினால் நான் நிச்சயமாக அவரை தண்டிப்பேன். இதை நான் சந்தேகத்திற்கு இடமின்றி நிறைவேற்றுவேன். இவை அனைத்தையும் அறிந்திருக்கும் நீ என்னை குறித்து எவ்வித கவலையும் கொள்ள தேவையில்லை. வாசவனே, உலகங்களுக்கு உதவி செய்வதற்காகவே நான் அவதாரம் எடுத்துள்ளேன். புரந்தரனே, தேவேந்திரனே, என்னிடமிருந்து தோன்றிய இப்பெண்மணி ஊர்வசி திரேதாக்னி எனப்படும் 3 வேளை திகளின் தோற்றத்திற்கு காரணமாக அமைவாள். 192ஆம் அத்தியாயம் ரேவா காண்டத்தில் உள்ளது இனிதே நிறைவடைந்தது.